ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நைட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள், சுட சுட தோசை, மதியானம் வச்ச சாம்பார், வெறும் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். இந்த சாம்பார் தான் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் தம்பி வீட்டிலேருந்து கறி குழம்பு சாப்பாடு வந்திருக்குது. மாவு கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். நாம் எவ்வளவு உழைப்பு எடுத்தாலும் நம்ம செய்கிற வேலையோ நம்ம உழைப்போ பெருசாக தெரியாது. ஆனால் அதே மற்றவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை பெருசாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க செஞ்சால் அது வேலை, நம்ம செஞ்சால் அது வேலை கிடையாது. அப்படி தாங்க எல்லோரும் நினச்சின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்யும்போது உடம்பு வலிக்கும், கை கால் வலிக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு வேலை செய்யும்போது கை கால் வலிக்காது, உடம்பு வலிக்காது, எதுவும் நடக்காது. இப்படி தான் நினச்சின்னு இருக்கிறாங்க. காலையில் சாப்பாட்டு வேலை நானே பார்த்தேன், அதே மதியத்துக்கு பார்த்துக்கினாச்சு. இப்போ நைட்டுக்கு ஒரு 4 தோசை ஊற்ற சொன்னால் ஊற்ற மாட்டுறாங்க. நம்ம எல்லா நேரமும் நம்மளே எப்படிங்க செய்ய முடியும்? நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. புரிஞ்சிக்கவும் மாட்டுறாங்க, செய்யவும் மாட்டுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த நேரமானாலும் எப்போ வந்தாலும் நமக்கு பசித்தாலும் மற்றவங்களுக்கு பசித்தாலும் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், கடையில் வாங்கின மாவு நம்ம வீட்டில் அரைச்சி போட்டோம்னா தோசையே சாப்பிட மாட்டேன்றாங்க. ஏன்னா சாப்பாடு தான் வேணும். 3 வேளையும் சோறுன்னு சோறே கேட்குறாங்க. நமக்கு 2 வேளை சோறு, ஒரு வேளையாவது டிஃபன் சாப்பிட்டா தான் நமக்கு செட் ஆகுது. முடியலைங்க. 3 வேளையும் சோறே பொங்கி போட்டுன்னு இருந்தால் எரிச்சலாக இல்லையாங்க? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்கு டிஃபன் பிடிக்காதுன்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதழ்மா சேனலுக்கு ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ.